ஹலோ மக்களே, ஜானகி ரெகுராம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாயாவும் தனாவும் சாருவோட சம்பவம் நடந்த இடத்துலையே போய் எல்லா ஆதாரங்களையும் திரட்டுறாங்க. ஒரு வழியாக நம்ம மாயாவுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடச்சிடுது. கடைசி நேரத்தில் நீதிபதி கிட்ட வந்து எல்லாத்தையும் ஒப்படைக்கிறாங்க. நம்ம ரெகுராமையும் சீனுவும் இந்த இடத்துல இருந்து நம்ம மாயா காப்பாற்றிடுவாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவும் தனாவை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல பார்க்கும்போது அந்த இடத்துல ஈரமாக இருக்குது. கண்டிப்பாக இது கொலை தான் தனா, ஆனால் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. அதை ஆதாரத்தோடு நம்ம நிரூபித்தாதான் நம்ம பெரியப்பாவை வெளியில் கூட்டிகிட்டு வர முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம மாயாவும் தனாவும் சேர்ந்த மாதிரி அதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்த எல்லாமே ஃபோட்டோ எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ நடந்த சம்பவத்து டைம்லேயே என்னெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஃபோட்டோவாக எடுத்து வச்சுருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுராம் சீனுவோட தீர்ப்பு தான் வரப்போது. கோர்ட்டில் ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கே நீதிபதி ஒருத்தர் பேரை சொல்லும் போது அவங்க வந்து நிற்கிறாங்க. மகாலிங்கமும் ஃபர்ஸ்ட் நிற்கும் போது சாருவை பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு, என்ன சம்பவம் அப்படின்னு. மகாலிங்கமும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, என்னோட பொண்ணுக்கும் சீனுக்கும் மேரேஜ் ஆகதா இருந்தது. சாருமாவை ரொம்பவே ஏமாத்திட்டேங்க இந்த குடும்பம் எல்லாரும் சேர்ந்து. என்னோட பொண்ணு ரொம்பவே ஆசையாக இருந்தா, இவங்க எல்லாம் நம்ப வச்சுட்டாங்க. ஆனால் நாடகம் ஆடி கடைசி நேரத்தில் என்னோட பொண்ணை கொலை செய்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி லிங்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு நம்ம மாயாவுக்கு சப்போர்ட்டாக உள்ள ஆளும் பேசுகிறாங்க. அதான் உங்கள் பொண்ணு ஆசைப்பட்டபடி சீனு கூட தானே மேரேஜ் நடக்க மாதிரி இருந்து, அதுக்கப்புறம் எதுக்கு உங்கள் பொண்ணு இப்படி ஒரு சம்பவத்தை நிகழ்த்த போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், இவங்க எல்லாருமே ஆக்டிங்கை கொடுத்து என் பொண்ணையும் என் குடும்பத்தையும் நம்ப வச்சுட்டாங்க. கடைசி நேரத்தில் இந்த மாயோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு என் பொண்ணை வந்து கொலை பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. புவனேஸ்வரி பசுபதி கிட்ட வந்து எல்லாமே நம்ம நினைச்ச மாதிரி நடக்குதுன்னா கண்டிப்பா இந்த சிச்சுவேஷன் ரேகராம் வெளியில வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. சிவராமனும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது என்னோட அண்ணன் இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு நம்ம நீதிபதியும் சரி இதெல்லாம் சொல்றீங்களே அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த ஆதாரமும் இது வரைக்கும் இல்லை. ஜானகி அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது ரெகுராம வெளியில் கூட்டிகிட்டு வந்துடணுமே அந்த எண்ணம் மட்டும் தான் நம்ம ஜானகி கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. அப்படி எல்லாமே ஆப்போசிட்டாக இருந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக நம்ம மாயா அதிரடியாக என்டர் ஆகுறாங்க. அப்படி நீதிபதி கிட்ட ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே புவனேஸ்வரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இந்த மாயா எங்கேருந்து வந்தால் அதுவும் ஏதோ ஒன்று கொடுக்குறாளே, என்னவா இருக்கும், ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆயிடுறாங்க. மாயாவும் அந்த இடத்துல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இங்கே பாருங்கள் இதில் இருக்க ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே வச்சு எனக்கு இது கண்டிப்பாக கொலைதான்னு தெரியுது. ஆனால் அதுக்கு பின்னாடி ரெகுராம் பெரியப்பா இருக்க வாய்ப்பே இல்லை, இது சூசைடும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம நீதிபதி அப்படி என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் இதுதான் சாரு சூசைட் பண்ணக்கூடிய ஃபோட்டோ. அதில் அவளோட சாரி எல்லாமே ஈரமாக இருக்குது. அது எப்படி பட்டுப்படவே இப்படி நினச்சிட்டு சூசைட் பண்ணியிருப்பான். அதே சமயத்தில் அவள் கையிலேருந்து ஒரு லெட்டர் கிடச்சிது. அந்த லெட்டரையும் ஒரு கவருக்குள்ளே தான் வச்சிருந்தே தவிர வெறும் பேப்பராட்டி இல்லை. அப்போ அவளோட கை எல்லாமே ஈரமாக தான் இருந்திருக்கு. அது என்ன சம்பவமாக இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த நீதிபதியை நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், அதுக்கு பின்னாடி என்ன உண்மை மறைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. மாயாவும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோட்டோவில் அவளோட கையில் ஒரு பிரேஸ்லெட் வேறு இருந்துச்சு. அது யாரோட பிரேஸ்லெட்னு கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக சாரு வந்து தெளிவாக ஒரு விஷயம் பண்ணியிருக்கா. யாரோ ஒருத்தங்க அவளை இந்த மாதிரி செய்திருக்காங்க, அவங்கள எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லிட்டு தான் அந்த பிரேஸ்லெட்டை பிடிச்சி இழுத்துருப்பா. அவள் கையில் அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் மாயா நீதிபதி கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இதை கேட்ட உடனே புவனேஸ்வரிக்கு தூக்கி வாரி போடுறது. எப்படி இந்த மாயா கண்டுபிடிச்சா கண்டிப்பாக இது கொல்லன்னு இவ்வளோ உறுதியாக சொல்கிறாளே, நம்மளை பற்றின ஏதாவது உண்மை வெளியில் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அந்த இடத்துல குழம்பி போயிடுறாங்க. பாசுபதி புவனேஸ்வரி கிட்ட நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, எப்படி இருந்தாலும் அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப ஈஸியாட்டெல்லாம் இந்த கேஸ் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வைக்கிறாங்க.
ஆயாவும் அந்த இடத்துல கண்டிப்பா நான் உண்மைய நிரூபிப்பேன். ஆனா, எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்கும்போது, அவங்களும் சரி எவ்வளோ நாள் வேணும்னு சொல்றாங்க. அதுக்கு ஏத்தவாறு குடுக்குறாங்க. சரி இந்த தீர்ப்பு இப்ப தள்ளி வைக்கப்படுது. கண்டிப்பா நீங்க உண்மைய நிரூபிக்கும்போது எல்லாமே வெளில வரும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம், சீனுவ அந்த இடத்துல கூட்டிட்டு போகும்போது, மாயாவும் ரகுராம் கிட்ட வந்து, "நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க பெரியப்பா. எப்படி இருந்தாலும் நாங்க உங்கள வெளில கூட்டிட்டு வந்துருவோம்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சீனுவும் மாயா கிட்ட வந்து, "மாயா நான் பண்ண முட்டாள்தனத்தினால இப்படி மாட்டிட்டு இருக்கோமே" அப்படின்னு சொல்லும்போது, மாயாவும், "நீ என்ன பண்ண சீனு? இதுல எதுவுமே நீ பண்ண தப்பா இருக்காது. எப்படி இருந்தாலும் நான் உன்ன வெளியில கொண்டு வந்துருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்துல சிவராமனும் ரகுராம் கிட்ட, "அண்ணா நான் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் உங்கள அண்டதுக்கு விட மாட்டேன். நல்ல தைரியமா இருங்க." அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜானகியும் ரகுராமும் கண்ணால பேசுனது செமையாவே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, புவனேஸ்வரியும் மாயா கிட்ட வந்து, "ஏய் மாயா என்னெல்லாம் நீ பேசுற? எதுக்கு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் தலையிடுற? பேசாம போயிடு. இதுக்கு மேலயும் ஆதாரம் சேகரிக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை பண்ணினா உன்னை உண்டில்லன்னு பண்ணிடுவேன்." அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, மாயா செமையா புவனேஸ்வருக்கு பதிலடி கொடுக்குறாங்க. "எப்படி இருந்தாலும் நான் உண்மையை கண்டுபிடிச்சு தான் ஆகுவேன். நீ தான் இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட சூழ்ச்சியை நிரூபிப்பேன் பாரு." அப்படிங்கிற மாதிரி செம அதிரடியா மாயா பேசிட்டு போறாங்க. புவனேஸ்வரி பசுபதி கிட்ட வந்து, "சரி இதெல்லாம் இருக்கட்டு, நம்ம மகாலிங்கத்திட்ட எப்படியாவது மனசை மாத்தி வைக்கணும். லிங்கம் எப்பவுமே ரகுராமுக்கு எதிராக தான் இருக்கணும். அவனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிட்டுனா பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால லிங்கத்துக்கிட்ட போய் பேசுவோன்னு சொல்லிட்டு மகாலிங்கத்திட்ட புவனேஸ்வரியும், "பாத்தியா லிங்கம் என்னெல்லாம் பண்றாங்கன்னு அவங்களோட செல்வாக்கை வச்சு எப்படியாவது வெளியில வந்துடலான்னு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு நீ எதுவுமே ஒத்துழைப்பா கொடுக்காத." அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மகாலிங்கமும், "என்னோட பொண்ணு நிலைமைக்கு காரணமான இவங்களை எல்லாம் சும்மாவே விட மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தா ஜாமீன்ல வரலாம் அப்படின்னுலாம் பிளானை போட்டிருப்பாங்க. எப்படி இருந்தாலும் என்னோட பொண்ணு வாழ்க்கை இப்படி ஆயிட்டே சொல்லிட்டு கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த புவனேஸ்வரியும், "லிங்கம் எப்பவுமே நம்ம பக்கம் தான் இருக்கான். கண்டிப்பா உண்மையை மாயா நிரூபிக்க முடியாது." அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி ரொம்பவே பதட்டமா மாயா கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "இப்ப என்ன பண்றது மாயா? எப்படியாவது பெரியப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க நினைச்சேன். இன்னைக்கும் எதுவுமே முடியலையே. எத்தனை நாள் தான் அவங்க அங்கேருந்து கஷ்டப்பட போறாங்களோ?" அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாவும் ஜானகி கிட்ட, "நீங்க எதுக்கும் கவலைப்படாதுங்க பெரியம்மா. நமக்கு தான் இப்போ ஒரு ஆதாரம் கிடைச்சிருக்குல. இதே மாதிரி கூடிய சீக்கிரத்துல நிறைய ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அந்த டைமுக்குள்ள நம்ம எப்படியாவது அந்த நீதிபதி கிட்ட கொடுத்து நம்ம ரகுராம் பெரியப்பாவையும் சீனுவையும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே மாயாவும் குருபரங்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் வச்சு நம்ம அது யாருக்கு அது கண்டுபிடிக்கணும், அதுக்கு என்ன வழி உண்டா அப்படின்னு கேட்கும்போது, குருபரனும் அவங்களுக்குள்ள ஐடியாவை சொல்றாங்க. நம்ம தனாவும் மாயாவும் சேர்ந்த மாதிரி சரியா களத்துல இறங்குறாங்க. எல்லா இடத்துலையும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மகாலிங்கமும் மாயா கிட்ட வந்து, "மாயா நீ என்னதான் பண்ணாலும் அந்த ரகுராம காப்பாற்ற முடியாது. என்னோட பொண்ணை நம்ப வச்சு நீங்கள்லாம் ஏமாத்திட்டீங்கல்ல. உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே அந்த ரகுராம் இப்படியெல்லாம் பண்ணா. இனிமேல் நீ சீனுவும் கூட சேர்ந்து வாழவே முடியாது. என்னோட பொண்ணோட சாபம் உங்களை எல்லாம் சும்மாவே விடாது." அப்படிங்கிற மாதிரி லிங்கம் பேச ஆரம்பிக்கிறாங்க. மாயாவும் மகாலிங்கத்திட்ட வந்து என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அவரோட நிலைமைக்கு காரணம் பெரியப்பா கிடையாது, புவனேஸ்வரி தான் அப்படிங்கிறத மாயா சொல்றாங்க. அதை கேட்ட மகாலிங்கம் அப்படியே அதிர்ச்சியாகி, "உங்க குடும்பத்துக்கும் புவனேஸ்வருக்கும் ஆகாதுன்னு சொல்லிட்டு வீணாட்டு அவங்க மேலேயே பழிய போட பாக்குறீங்க. எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கெல்லாம் ரகுராம் தான் காரணம். புவனேஸ்வரி எப்பவுமே இப்படி பண்ண மாட்டாங்க." அப்படிங்கிற மாதிரி மகாலிங்கம் உறுதியா சொல்றாங்க. அதே சமயத்துல நம்ம மாயாவும் தனாவும் சேர்ந்த மாதிரி எல்லாத்தையும் நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம்.